சுமன்றி சதா சிவத்தம் ஏசுடி மகேசுடி ருத்ரனோடி ருத்ர சுன்றி விசிறிபிள் பரமதண்டசம் சராசம் சிவரசம் ஒரு பேசம் என்று சொல்லக்கூடிய 4 உயிர்களும் 7 வகை தோட்டங்களாக விளைந்தவர்களுக்கு நீர்வன உருவன படத்தாமரம் என்று சொல்லக்கூடிய 7 வகை தோட்டங்களும் 84 லட்சம் ஜீவராசிகளையும் படைக்கப்பட்ட எங்களை பிரமணை கண்டு ஆசை பெற்றுக் கொண்டு ஆய கலிகள் விடுத்தாங்க இருக்கிற காரியோ இருந்தாய் கலைமகள் அவளையும் நேராக என்பாட்டம் இவமான ஏழுமலை கொண்டிருக்காக திருப்பாறையில் ஒன்று பரவாமலை ஒன்று செல்வத்துக்கு நிதியாக உலகக்கூடிய மகாலட்சுமி அவளையும் நேராக எம்பெருமான ஈசனை கொண்டிருக்காக கைலாயம் என்று அந்த சுவரமானை கண்டு இந்த உலகெல்லாம் ஆளக்கூடிய ஆதிபரா சக்தியும் தோல்விட்டு நேராக இப்பொழுது நான் ஒரு நாளைக்கு மேல் ஒரு இடத்தை தங்கக்கூடாது மீறி தங்கினேன் என்றால் இந்த சொந்தப்பட்டது 1800 ஆகியவை கலகமெங்கே 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 என்று வந்து கொண்டிருக்கின்ற வேளையில் அள்ளல்வும் வழிவிடவும் அன்னை வீட்டிலே பிறந்த தொலைவும் மகாத்திரவும் அள்ளக்குமுதிக மாமரனை கோபுரத்தில் விட்டிருக்கும் பிள்ளையாரை கை தொழுவோம் என்ற நிச்சயமாக கடன் கிடைக்கும் என்ற ஒரு ஆனத்தாளமான இடத்தில் இந்த கடனாதுரை நாம் எப்படி வணங்கலாம் என்று பார்த்தார். கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலங்கைதொழும் கணபதி என்றிட தர்மம் ஆகலா கணபதி என்றிட நம் கவலை தீருமே அறிவுகள் நிறைவேற்றும் கணபதியே காக்கும் கடவுள் கணேசனே காக்கும் கடவுள் கணேசனே கவலைகளே அவன் அருளை துணி காக்கும் கடவுள் கணேசனே யாருக்கும் எதற்கும் அவனே முதல் பொருள் யாருக்கும் எதற்கும் அவனே முதல் பொருள் அங்கமும் பீகையுள் அகப்படும் தருப்பொருள் அவன் குழந்தையாய் திகழ்பவன் ஆகும் கடவுள் கவலைகள் அவன் ஆகும் கடவுள் கணேசனை நாதமும் போதமும் நாடமும் நாதமும் போதமும் நாடமும் ஆடவும் நம்பிக்கை வைப்பவர்கள் அதிலே தேடவும் நம்பிக்கை வைப்பவர்கள் போற்றிக்கும் ஒளியது ஒளிவரும் முடிப்பொருள் உள்ளத்திலே அவனே நாத முதல் பொருள் கடவுள் கவலைகள் அகழு அவர் அருளே துணை காக்கும் கடவுள் கணேசனை ஒருபாடு எடுத்து இன்றைய கைதட்டக்கூடிய அன்பு பெரியவர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்த்து மனமார்ந்த நன்றி என்று வணக்கம் என அந்த கைதட்டலாகப்பட்டது எங்கிருந்து வருகிறது என்று வார்த்தால் இங்கே இருக்கக்கூடிய இசை ஞானிகளால் இங்கு வரக்கூடிய கைதட்டு ஊழர்தமான ஒரு ஒளிபெருக்கி சௌரா சாயல் குடி உண்பான ஒளிபெருக்கி சாதாரண எல்லா இடத்திலையும் இப்படி சொல்லிவிட முடியாது. ரெக்கார்டிங் கட்டளை எப்படி ஒளிபெருக்கி அமைத்திருப்பார்களோ அது அற்புதமான ஒரு ஒளிபெருக்கி
இங்கே நாரத நடிகர் அன்புத்தம்பி துவரங்குறிச்சியை சேர்ந்த மணி பாலமுருகன் அவர்களுக்கு விழா கமிட்டியின் சார்பாக பொன்னாடி எடுத்துக் கொள்ளப்படுகிறார்கள். பொன்னாடி பற்றி புகழாரம் சூட்டி கிராம பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் மற்றும் இந்த மேடைக்கு இரண்டாவது முறையாக வாய்ப்பை வாரி வழங்கிய அன்பப்பா உயர்ந்து விடாதிரிக்கையை சேர்ந்த என்னவருடைய பெயரையோ சொல்லுவதற்கு எனக்கு வயதோ தகுதியோ கிடையாது. எனது உலகத்தில் எத்தனையோ நல்லவர்கள் இருந்தாலும் உண்டு. ஏன்னா வந்த புதுசில் என் அப்பா தான் இந்த மதுரை பக்கம் எல்லா காரைக்குடியில் இருக்கின்ற பொழுது அங்கிருந்தே அப்பா தொலைபேசியின் மூலமாக தொடர்பு கொண்டு நாடகத்தை கொடுப்பாரு. அதுபோல் இந்த மேடைக்கு மீண்டும் வாய்ப்பை வாரி வழங்கி அன்பப்பா அவர்களுக்கு நெஞ்சார்ந்து மனமார்ந்த நன்றி என்கின்ற வணக்கம். அதுபோல் எங்கு 4 எல்லா ஊரிலும் ஒரு கேமராவை வைத்துக் கொண்டிருப்பார்கள். ஆனால் இங்கே ஏன்னா அந்த உள்ள பெருங்கோவில் ஊருடைய ஆணையம் வல்லப்பரலாருக்கு வாய்ப்பவர் வாசல் தள்ள தெளிதார்கள் சிவன சிவலிங்கம் கள்ளப்புலனைந்தும் காணா மணிவிளக்கு என்று சொல்வார்கள் பெரியவர்கள். அதே போல் இந்த உள்ளம் சுத்தமாக இருந்தால் எவரை வேண்டுமானாலும் எந்த சிகரத்தை வேண்டுமானாலும் தொட முடியும். அவருடைய முறையில் இங்கு வந்து இங்கு நடக்கக்கூடிய நாடகத்தை உலகமெங்கும் ஒளிபரப்பக்கூடிய 4 ஒளிநாடா எதிர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்து மனமார்ந்த நன்றி என்று வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆக குறிஞ்சி முள்ளே மருந்தும் நெய்தல் என்று சொல்லக்கூடிய 5 வகையான இளங்கள் உலகில் உண்டு. 5 வகையான இளங்கள் உலகில் இருந்தாலும் ஒரு காரிதனை கருத்துமன கருவிகளும் வெண்மதியும் கிடைக்க பால் ஓடி இணைத்து உடல் ஏற்ற சாரல் உகவளர் மணிமம்மன் வருவாள் வேலுமலை சாரலை நோக்கி வந்துள்ள வந்திருந்தாலும் கூட இங்க இருக்கக்கூடிய பூக்களையும் இங்கு தெரியக்கூடிய பறவைகளையும் எனக்கு தான் வாழ தெரியும் வாழக்கூடிய குயிலும் எனக்கு மட்டும்தான் ஆட தெரியும் என்ற தொகை விரித்து ஆடக்கூடிய மகிழை பார்த்தால் காண மயிலாடு கண்டது வான்கோடி தான் பொதுவாக பாவித்து தன்னுடைய சிறகை விரித்து ஆடியதாம். அதே போல நாமும் இந்த வான்கோடியை போல ஒரு சிறிய வரவை வாழ்த்து என்று பார்த்து இந்த இடத்தில் பெருமையை பாடலாம் என்று பார்த்தார். அதிகாலை நிலவே என்னழகார சிலையே புது ராகம் நான் பாடவா இசைதேவன் இசையே புது ராகம் முழங்க இணையாளும் கவியே என் உயிரே கண்ணே என் மூளே கடலும் துள்ளாது என்னே நான் தூண்டில் போட்டால் பின்னும் தப்பாது உள்ளங்கை தேடே கல்வண்ணாண்டாடு கள்ளியை கொள்ளை கொள்ளும் கல்வண்ணாண்டாடு நீ என்னை மீண்டும் திருடத்தான் வேண்டும் மூடத்தை கைகள் பட்டு முட்டுக்கள் தூக்க வேண்டும் முட்டகத்தை கட்டிக்கோ கெட்டியாக ஒட்டிக்கோ வட்ட வட்ட பொட்டுக்காரி என் மனகங்கைகள் சங்கமிக்க சங்கமிக்க பங்கு வைக்க பொங்கிடும் போமுடையில் பொங்கிடும் போமுடல் சங்கமிக்க போகையே மனம் பங்கிடிக்க எங்கும் ஆனந்தம் எங்குள்ளில் எங்கோ ஏங்கும் நேரம் கேட்கிறது ஏன் மாட்டுதே ஆனால் அதுதான் ஆனந்தம் எங்குள்ளே பொங்கே இளம் ஜோலை பூத்ததா இளம் ஜோலை பூத்ததா என்னதா
என்ன கனவோ ஒரு மௌனம் தீர்ந்தது சுதியோடு சேர்ந்தது ஒரு காலம் பாவம் சொல்ல சங்கம் பொங்குமெல்ல மாயமல்ல மந்திரமல்ல சோலை வண்ணத்தோளும் பூமையாய் போல சங்கீதம் ஒன்று என்னோடு நான் பேசுதோ பூமையாய் போல சங்கீதம் ஒன்று என்னோடு நான் பேசுதோ மேடையில் ஆமல் ஆடாத கால்கள் என்னோடு நான் ஆடுதோ சோலை எங்கும் சுகந்தம் எங்கும் வசந்தம் நம்மை யாரால் சேர்ப்பது விதிதான் சேர்ப்பது ஒரு ராகம் பாவம் சொல்ல சந்தம் பொங்கும் வெள்ள கங்கை என்று காய்வதும் அல்ல இளம் தோலை பூத்ததா என்ன ஜாடும் கோடி ஒரு பூந்தர்கள் தாராட்ட சில ஏகங்கள் ஊட்ட இளம் தோலை பூத்ததா என்ன ஒரு இசை கைதட்டக்கூடிய அனைத்து பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் நெஞ்சார்ந்து மனமார்ந்த நன்றி என்று இழந்த வணக்கமாக வருவாள் இடத்தை இப்படியெல்லாம் மறுத்துக் கொண்டிருந்தாலும் தோன்றின்பவரோடு தோன்றிய தோன்றின் தோன்றாமல் நன்று என்று சொன்னார் திருவள்ளுவர் பிறந்தது இந்த உலகத்தில் நாம் பிறப்பதும் இருந்தது பிறந்தம் என்றால் கம்பரை போல இருக்க வேண்டும். காரணம் இந்த வடமொழியில் இருந்த ராமாயணத்தை தமிழில் நமக்காக கம்ப ராமாயணமாக கொடுத்தார். அதேபோல் இந்த உலகத்தை எவருக்குமே இல்லாத ஒரு பெருமை திருவள்ளுவருக்கு உண்டு. காரணம் இந்த உலக பொதுமறை என்று எந்த ஒரு நூலையும் கூறுவது கிடையாது. இந்த திருக்குறளை மட்டுமே உலக பொதுமறை சமமான ஒரு நூலாக கருதப்படுகிறார்கள். அதே போல பிறக்க வேண்டும். அதுபோல பிறந்தார் அன்பையா விருது முத்துராமலிங்க தேவரையா உலகமே போற்றும் அளவிற்கு வாழ்ந்து மறைந்தார். என்றுமே அவருடைய புகழை நாம் வாழ வேண்டும் என்று பார்த்தார். வேந்தருக்கும் இடம் சொல்லு எங்கள் தேவர் இருக்கும் இடம் சொல்லு மேகமே வேந்தர் இருக்கும் இடம் சொல்லு எங்கள் தேவர் இருக்கும் இடம் சொல்லு சொல்லு எங்கள் தேவர் இருக்கும் இடம் சொல்லு
நேரத்தில் இன்றைய கைதட்டக்கூடிய அன்பு உள்ளங்களுக்கு நெஞ்சார்ந்த மனமார்ந்த ரெண்டு இழந்த வணக்கம். காரணம், அந்த உலகத்தில் எத்தனை தலைவர்கள் தானும் அன்பையா என அவருடைய புகழ் நிறைய உள்ளது. என் அம்மா வந்த உடனே பேசினாங்க, அதை போல மாமா எல்லாருமே பேசினாங்க, அதை போல அந்த உலகத்தில் இவரை போல பிறக்க வேண்டும் என பிறந்த நிறைய நன்மைகள். பாடலை பாராட்டி மாஸ் குரூப் அன்பு இதயங்கள் சார்பாக இங்கே அருமையாளர்கள் பாடிய அன்பு தம்பி பாலவர்களுக்கு 100 ரூபாயும், இங்கே அருமையாளர்கள் ஒளியில் உழைத்துக் கொண்ட சவரா ரெடியூஸ் அவர்களுக்கு 100 ரூபாயும் அன்பு ஆளுக்கு 100 ரூபாய். இடத்தில் உண்மையிலேயே அன்பளிப்பு என்பது எல்லாரிடமும் இருந்து வராது. ஏன்னா அதுக்காக அன்பளிப்பு கொடுக்காதவங்கள கெட்டவங்களான யாரும் கேட்டுறாங்க. ஏன்னா இப்பேற்பட்ட இடத்தில் நாம் பாடலை பாடினோம் என்றால் என பிறருடைய கைகளில் இருந்து வாங்குவது மிகவும் பெரிதானது. இந்த பணமாகப்பட்டது வீண் போகாது. இந்த பணமெல்லாம் ஒன்றாக சேர்த்து வைத்து ஒரு நாளைக்கு இல்லாதவர்களுக்கு செய்வதே எங்களுடைய வேலை. நாடக கலைஞர்களுக்கு நீங்க அன்பளிப்பு கொடுக்குறீங்க. எல்லாருமே நாங்கள் தேவையற்ற செலவுகள் செய்வோம் என்று எத்தனையோ ஒரு பேசலாம், ஆனால் எந்த ஒரு தீய செயலும் செய்ய மாட்டோம். அப்படியே இல்லாதவர்களுக்கு செய்யக்கூடியதுதான் எங்க நாடக கலைஞர்களுடைய வேலை. அந்த கொரோனா டயத்தில் கூட இந்த கஜா புயல் வந்த காலகட்டங்களில் ஊருக்கு சென்று நாடகத்தை நடத்தி இல்லாத ஏழையர்களுக்கு வாரி வழங்கக்கூடியது இந்த நாடக கலைஞர்கள் என விரும்பிட்ட ஒரு 3 வருடம் இருக்கும். 3 வருடம் இருக்குமா கூட இருக்குமா அவ்வளவுதான் இருக்கு. ஏன்னா அந்த காலகட்டங்களில் எல்லாருமே உழைத்தார்கள். விரும்பிட்டு நாடக கலைஞர்களுக்கு நெஞ்சாத மனமாக நன்றி என்று கிடந்து வணக்கமாக இருந்தாலும் சத்தங்கள் எதுவும் கேட்குமா? ஆளோடும் சோ ஆளோடும் சோ ஆளோடும் சோ என்ற ஒரு அழகான சத்தம் பேதையாள் ரூபாயால் சவடையால் செங்கோட்டையாள் என்று சொல்லக்கூடிய 4 ஆயிரம் மிஞ்சுமளவிற்கு பின்மடியில் கூறவளமாகப்பட்டது இவ்வாறு இருக்க காரணம் என்ன விளையார் என்று வார்த்தாளுடைய வாக்கம் ஏழுமலையார் அவருடைய ஆனந்தத்தில் அழிந்து தோன்றப்பட்டவர்கள் அமரவழி சுந்தரவள்ளி என்று சொல்லக்கூடிய அவரது வழியை ஏற்கனவே மிருகப்பெருமான திருமணம் செய்து கொண்டால் இன்னும் இருக்கக்கூடியதோ சுந்தரவள்ளி ஆழவம் சோ என்ற திணைப்புண மத்தியில் பறவைகளை வெட்டிக் கொண்டிருக்கிறார். இந்த விடாகப்பட்டவள் வருவதற்கும்பதாக இந்த எழுத்து வருவையை எப்படி நாம் பாடலாம் என்றார். நானும் உங்கள் உறவை நாடி வந்த பறவை மெத்தை சுகம் உண்டாக அத்தனையும் அள்ளி கொடுப்பேன். மங்கைகள் போகும் பாதையில் வாசமுள்ள மல்லிகை பூ மெத்தை விரிப்பேன். உத்தரவு போடும் நேரமும் முத்துலகை பெட்டகத்தை நீங்கள் சுமப்பேன். மௌனம் ராகம் கேட்கும் என்று ஒரு ஜீவன் சொன்னது. ஆசை உள்ளது அழகும் கொண்டது. குயில் பாட்டு வந்ததமானே அதை கேட்டு செல்வதெங்கே மனம்தானே. இது ஒரு தீவந்தான் உன் பாடல ஓயாமல் செல்கிறது. இரு கண்ணிலும் உன் ஞாபகம் உறங்காமல் துடிக்கின்றது.
வெண் சங்கு போல கூவும் காதல் வந்து பாட்டு காலந்தோறும் கேட்டு வீணை போல உன்னை கை மீட்டு விண்ட வேளை ஊராடும் கேட்கும் நோயை கூட தீர்க்கும் காடும் ஏடு ஓடி நதி கடலில் வந்து சூழும் ஆசை நெஞ்சம் இங்கு அது அணனில் வந்து வாடும் பாடலும் கூடலும் மங்கையும் வேலை வாழ்வது காதல் தான் பார்க்கலாம் நாளை நீ இல்லாமல் நாளும் இல்லையே ஏண்டி கள்ளச்சி என்ன தெரியலையா அடிப்போடி வெள்ளச்சி என்ன புரியலையா கருவாச்சி ஏன் கருவாச்சி ஓ சாடமாட பார்வையாட காதல் உருவாச்சி கண்ணான சொன்னதென்றா என்னாச்சு இப்ப காதல் வந்து புதுமுடனே ஆயாச்சு நீளம் கொண்ட கண்ணும் நேசம் கொண்ட நெஞ்சும் காலம் நம்மை சேர்க்க வேண்டும் கண்மணி பூவும் பட்டு நாளும் பார்வை உன்னை சேரும் மங்களில் சேரவில்லை ஏனடி காலை மாலை ராத்திரி காதல் கொண்ட பூங்கொடி நானும் பாடலாம் அரியும் ஆடலாம் காலை மாலை ராத்திரி காதல் கொண்ட பூங்கொடி நானும் பாடலாம் அரியும் ஆடலாம் உன் தோழி நானே பூமழையானே நீன்றி போனாய் பாடாதுமானே இவையும் முழுதும் எனது வசம் காவா அன்பு அன்பே காதல் நெஞ்சே நெஞ்சே உள்ளைத்தானே தஞ்சையில் நம்பி வந்தாய் மானே ஒரு பூவெடுத்து ஒரு மாலையிடு வெளிநீர் ஜெயிச்சு உன்னை தோழவில்லை உள்ளைத்தானே என பார்க்காம போறீங்க இது நியாயமா கொஞ்சம் பார்த்தாருமே இந்த காயம்